பில்டர் கிட்ட நீங்க போய் ஒரு வீடு வாங்குறீங்கன்னா இதுல வந்து 3 காம்பனன்ட் இருக்கு. பில்டர் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாரு, ஒரு 5000 rupees per square feet, நம்மளுக்கு வந்து ஒரு 1000 square feet வீடு வாங்கணும்னா அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டு 50 லட்ச ரூபாய் கிடைச்சிரும்ன்ற அசம்ஷன்ல போகக்கூடாது. ஸ்கொயர் ஃபீட் ரேட் எல்லாமே வந்து ஒரு மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணுவாங்களே தவிர நம்ம நடைமுறைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் வேல்யூ தான் நமக்கு தெரிய வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து 5000 ரூபாய் per square feet ஒரு வீடு வாங்கணும்னு யாரும் போறது கிடையாது. எனக்கு 50 லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்கணும், 80 லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்கணும், 1 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்கணுன்றது தான் எல்லாரும் வந்து டாக்குமெண்டேஷன் ஆங்கிள் பார்க்கறது 2 விஷயம் பார்க்கணும். ஒன்று வந்து அந்த லேண்டோட லீகல் டாக்குமெண்டேஷன் பார்க்கணும், ரெண்டாவது வந்து அந்த பில்டிங்கோட அப்ரூவல் பிளான்ஸ் பார்க்கணும். ஒரு பில்டர் கிட்ட இருந்து எஸ்பெஷலி அபார்ட்மெண்ட்லாம் வாங்கும்போது அப்ரூவல் பிளான்ஸ் ஒன்று இருக்கு. அந்த அப்ரூவல் பிளான் வாங்கி பார்த்துட்டு அந்த அப்ரூவல் படி தான் கட்டியிருக்காங்களான்றது. சார் இப்போ டாக்குமெண்ட் நீங்க லீகல் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இப்போ ரேரா பாடி வந்து நீங்க ஒரு பில்டர் கிட்ட வந்து அபார்ட்மெண்ட் வாங்கிட்டீங்க, அதை ஹேண்ட் ஓவர் ஆனதுக்கப்புறம் எதனா டிஃபெக்ட் இருந்ததுன்னா நீங்க வந்து ஒரு கன்சியூமர் கோர்ட்டுலாம் போக வேண்டாம். நேராக வந்து ரேரா ட்ரிபியூனல்லையே போயிட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அதுக்கு ஒரு ரெசல்யூஷனும் பார்க்கலாம். சார் இப்போ அப்பார்ட்மெண்ட் வாங்குறோம், வாங்கிட்டு அதில் சில என்னென்ன டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கவனிக்கணும் சார்? ஒரு வீடு வாங்குற நபர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ என்னென்ன கட்டணங்கள்லாம் கூடுதலாக செலுத்த வேண்டியிருக்கும்? ஒரு வீடு வாங்குற காஸ்ட் வந்து அந்த காஸ்ட் எவ்வளோ வரும் சார்? ரொம்ப ரெலவெண்டான கொஸ்டின் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள் கொஞ்சம் இருக்கிற ஒரு கேள்விக்கான பதில் இது. இதில் வந்து ஒரு பில்டர் கிட்ட நீங்கள் போய் ஒரு வீடு வாங்குறீங்கன்னா இதில் வந்து 3 காம்பனன்ட் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பில்டருக்கு போகிற காசு, ஒரு பேசிக் பில்டிங்கோட சார்ஜும் ப்ளஸ் கார் பார்க்கிங்கோட சார்ஜஸ் வந்து நீங்கள் அது வந்து பில்டருக்கு போகும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் த்ரூ சார்ஜஸ். ரெண்டாவது இப்போ தமிழ்நாடு இபிக்கு ஜிஎஸ்டி அந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு பில்டர் ஆன் பிஹாஃப் ஆஃப் தி கஸ்டமர் பே பண்ணுற சார்ஜஸ். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட். ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் எல்லா ப்ராப்பர்ட்டிக்கும் ஃபிக்ஸ்டு தான். ஸோ இந்த 3 காஸ்ட் இருக்குன்ற புரிதல் நம்மளுக்கு வேணும். ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒரு பில்டர் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாரு, ஒரு 5000 rupees per square feet, நம்மளுக்கு வந்து ஒரு 1000 square feet வீடு வாங்கணும்னா அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டு 50 லட்ச ரூபாய் கிடைச்சிரும்ன்ற அசம்ஷன்ல போகக்கூடாது. ஒரு பில்டரே வந்து அந்த 5000 rupeesன்றது பேசிக் சார்ஜாக தான் இருக்கும். அது இல்லாமல் அதர் சார்ஜஸ்ன்னு போடுவாங்க. ஸோ டிபிக்கலி ஒரு 5000 rupees அபார்ட்மெண்ட்டுக்கு அபவுட் 500 rupees வந்து உங்களுக்கு அதர் சார்ஜஸ் வரும். அதில் கார் பார்க்கிங் சார்ஜஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். அது இல்லாமல் வந்து இபி மிஸ்லேனியஸ் சார்ஜஸ் போடுவாங்க, கிளப் ஹவுஸ் சார்ஜஸ் போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்டி இருக்கும். அதுக்கப்புறம் ஓவர் அண்ட் அபவ் எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் இருக்கும். ஸோ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி என்னோட பட்ஜெட் எவ்வளோன்றதான் புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு பில்டர் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 5000 ரூபா per square feet, 6000 ரூபா per square feet தான் சொல்லுவாங்க. அது வச்சு நான் அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நம்மளுக்கு வந்து ஓவரால் லேண்டிங் காஸ்ட் எவ்வளோன்னு தான் பார்க்கணும். என்கிட்ட இந்த per square feet ரேட் எல்லாமே வந்து ஒரு மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணுவாங்களே தவிர நம்ம நடைமுறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வேல்யூ தான் நமக்கு தெரிய வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து 5000 ரூபாய் per square feet ஒரு வீடு வாங்கணும்னு யாரும் போகிறது கிடையாது. எனக்கு 50 லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்கணும், 80 லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்கணும், 1 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்கணுன்றது தான் எல்லாரும் வந்து இந்த தாட் ப்ராசஸ் ஜெர்மினேட் ஆகிறதே அப்படிதான். ஒரு பட்ஜெட் எனக்கு இருக்குன்றது வச்சு தான். ஸோ அதை வச்சு ரிவர்ஸ் கால்குலேட் பண்ணிட்டு ஓவராலாக வந்து எனக்கு எவ்வளோ per square feet ரேட்டில் விற்கக்கூடிய இடத்துல வாங்கணுன்றது புரிதல் நம்ம தான் கொண்டு வரணும். சார் ஒரு வீடு வாங்கும்போது என்னென்னலாம் செக் பண்ணணும்? ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வீடு வாங்கிட்டு அதோட டாக்குமெண்ட் சரியில்லை, அதில் சில சட்ட சிக்கல் வருது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது டாக்குமெண்ட் வைஸ் என்னென்னலாம் செக் பண்ணி பக்காவாக வாங்கணும் சார்? டாக்குமெண்டேஷன்லாம் கொஞ்சம் சுமாராக இருந்தது அந்த காலம். இன்னைக்கு மலையேறி போயிடுச்சுன்னு சொல்லணும்னா, இன்னைக்கு எஸ்பெஷலி ரேரா வந்ததுக்கு அப்புறம் டாக்குமெண்டேஷனும் நிறைய ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டாங்க. ஏரியா எப்படி டிஃபைன் பண்றதுன்றது கிளியர் கட்டா டெஃபினிஷன் கொடுத்தாச்சு ரேரா. ஓகேங்களா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க டாக்குமெண்டேஷன் ஆங்கிள் பார்க்கறது 2 விஷயம் பார்க்கணும். ஒன்று வந்து அந்த லேண்டோட லீகல் டாக்குமெண்டேஷன் பார்க்கணும், ரெண்டாவது வந்து அந்த பில்டிங்கோட அப்ரூவல் பிளான்ஸ் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த லேண்டோட லீகல் டாக்குமெண்டேஷன் பார்க்கறதுக்கு நீங்க ஒரு நல்ல அட்வொகேட்டை அணுகணும். ஒரு லட்சக்கணக்கில் அப்பார்ட்மெண்ட் வாங்கும்போதோ ஒரு சொத்து வாங்கும்போதோ ஒரு அட்வொகேட்டுக்கு 5000 ரூபாயோ 10,000 ரூபாய் கொடுக்குறது நம்ம ரொம்ப யோசிக்க கூடாது. ஒரு நல்ல அட்வொகேட்டை பார்த்து ஒரு ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து அவர் லீகல் கிளியர்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கணும். இன்னொரு விஷயமும் பண்ணலாம்.
நீங்கள் ப்ரைவேட்டாக ஒரு அட்வொகேட்டை பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் தேவை இல்லாகட்டியும் ஒரு சின்ன பர்சன்டேஜ் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து லோன் போங்க. ஒரு ஸ்டேட் பேங்க் மாதிரி ஒரு சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எல்லாம் போனீங்கன்னா வந்து 2 பேனல் அட்வொகேட் பார்ப்பாங்க. பாக்கி பிரைவேட் பேங்க்லாம் ஒரு பேனல் அட்வொகேட் தான் பார்ப்பாங்க. ஸ்டேட் பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா 2 பேனல் அட்வொகேட் பார்ப்பாங்க. ஸோ அவங்களும் பார்த்துட்டு வெரிஃபை பண்ணும்போது வந்து லீகல் கிளியராக இருக்குன்ற ஒரு அஷூரன்ஸ் இருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டர் கிட்ட இருந்து எஸ்பெஷலி அபார்ட்மெண்ட்லாம் வாங்கும்போது அப்ரூவல் பிளான்ஸ் ஒன்று இருக்கு. அந்த அப்ரூவல் பிளான் வாங்கி பார்த்துட்டு அந்த அப்ரூவல் படி தான் கட்டியிருக்காங்களான்றது நீங்கள் கிளியர் கட்டாக உங்களாலே வெரிஃபை பண்ண முடியும். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்கிடெக்ட் வச்சு யாருன்னா வெரிஃபை பண்ணலாம். ஆக்சுவலாக அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட். ஒரு ஃப்ளோர் பிளான் இருக்கும். அந்த பிளான் படி தான் இவங்க கட்டியிருக்காங்களா எக்ஸ்ட்ரா கட்டியிருக்காங்களான்றது பார்த்தா அவங்களுக்கு டிவியேஷன் பண்ணியிருக்காங்கன்றது கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும். இன்னைக்கு ப்ராக்டிகலி பார்க்கும்போது ஓரளவுக்கு பெரிய பில்டர் எல்லாம் வந்து யாரும் டிவியேஷன் பண்ண முடியறது கிடையாது. இப்போ ரேரா வந்தது அந்த பர்பஸ்க்காக தான் ரேரான்ற ஒரு ரியல் எஸ்டேட் அமைப்பு இருக்கிறது காரணமே வந்து கஸ்டமர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுன்றதுனால தான். ஸோ டிவியேஷன்னா முன்னொரு காலத்து 10-15 வருஷம் முன்னாடி பண்ணின்றது மாதிரி இன்னைக்கெல்லாம் டிவியேஷன் பண்ண முடியாது. சார் இப்போ டாக்குமெண்ட் நீங்க லீகல் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இப்போ ரேரா பாடி வந்து நீங்க ஒரு பில்டர் கிட்ட வந்து அபார்ட்மெண்ட் வாங்கிட்டீங்க, அதை ஹேண்ட் ஓவர் ஆனதுக்கப்புறம் எதனா டிஃபெக்ட் இருந்ததுன்னா நீங்க வந்து ஒரு கன்சியூமர் கோர்ட்டுக்குலாம் போக வேண்டாம். நேராக வந்து ரேரா ட்ரிபியூனல்லே போயிட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அதுக்கு ஒரு ரெசல்யூஷனும் பார்க்கலாம். பில்டிங் நான் ஒரு அபார்ட்மெண்ட்ல வீடு வாங்குறேன், வாங்கி அதுல பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரெராவை அப்ரோச் பண்ணணும்னா என்னென்ன காரணத்துக்காகலாம் நான் அப்ரோச் பண்ணலாம்? சின்ன சின்ன விஷயங்களை நானே சரி பண்ணிக்கணுமா, இல்லை சின்ன சின்ன விஷயங்களுக்கும் ரெராவை அப்ரோச் பண்ணலாம் எனக்கு சொல்யூஷன் கிடைக்குமாங்க சார்? சரி, ரேராக்கு வந்து நீங்க மல்டிபிள் பிரச்சனைகளுக்காக அப்ரோச் பண்ணலாம். ஒரு பில்டர் வந்து ப்ராமிஸ் பண்ண டேட்ல ஹேண்ட் ஓவர் பண்ணாதது, ஏரியா மிஸ்மேட்ச், ஒரு ஏரியா இருக்குன்னு சொல்லிட்டு உங்க கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து அவ்வளோ ஏரியா கிடையாது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி. இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ரேராக கண்டிப்பாக, அதாவது மேஜரான வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இந்த 3 ஏரியாவில் தான். நீங்கள் ரேராக வந்து இது எல்லாத்துக்கும் அணுகலாம். டிபெண்டிங் ஆன் அந்த எந்த ஸ்டேஜ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட், அந்த பில்டரோட ரெஸ்பான்ஸு எல்லாமே. ரேரா வந்து ஒரு ட்ரிபியூனலை தவிர ரேரா சொல்யூஷன் கொடுக்காது. ரேரா வில் எனேபிள் தி சொல்யூஷன். இந்த சொல்யூஷன் வந்து பில்டர் கிட்ட இருந்தா வரும். அஃப்கோர்ஸ் அந்த பில்டரோட சுச்சுவேஷன் என்ன, பாக்கி எத்தனை பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குன்றதெல்லாம் பொறுத்து உங்களுக்கு இந்த ரெசல்யூஷன் கிடைக்கும். ஆனால் பெட்டர் திங் இஸ் ஒரு 5 வருஷம் முன்னாடி 2017 தான் ரேரா வருது. ஸோ அதுக்கு முன்னாடி இல்லாத ஒரு ரெசல்யூஷன் உங்களுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கும் இந்த ஸ்பெசிஃபிக்கான இஷ்யூஸ் ரிசால்வ் பண்றதுக்கு எக்ஸ்பர்டீஸ் இருக்கிற ஒரு பாடி இருக்குன்றது ஒரு ஆறுதலான விஷயம். சார் அப்பார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் ரெராவை அப்ரோச் பண்ண முடியுமா? இப்போ லேண்டு வாங்கி வச்சிருக்கேன் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு, இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு வீடு கட்டலான்ட்டு, அதில் ஏதாவது பிரச்சனை வரும்போது ரெராவை அப்ரோச் பண்ண முடியுமாங்க சார்? லேண்டில் டிப்பிக்கலி நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கும்போது நம்மளுக்கு கிளியர் கட்டாக தெரியாது. ஆனால் ஒரு லேஅவுட்டில் லேண்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் ரேராக இருக்கிற ஒரு லேஅவுட்டில் வாங்கினீங்கன்னா வாட் யூ see is what you get. ஆல்ரெடி டெவலப்மெண்ட் ஆகிருக்கும், ரோடு போட்டிருப்பாங்க, ஓஎஸ்ஆர் கொடுத்துருப்பாங்க, ரோடு கிஃப்டிங் நடந்திருக்கும், பார்க் டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 கம்மியாக ரேராக தான் வந்து உங்களுக்கு இது மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வரும். ஏன்னா ஒரு லேண்ட் இருக்குது, அதை நீங்கள் மெஷர் பண்ணி தான் இப்போ ஒரு பேங்க் லோன் போனீங்கன்னா அவங்களே வந்து ஃபிசிக்கலி மெஷர் பண்ணுவாங்க, லீகலாக டாக்குமெண்ட்ஸ் பார்த்துருவாங்க, எல்லாமே பார்த்துட்டு வாட் யூ see is what you get when it comes to லேஅவுட். ஸோ லேஅவுட்டை பொறுத்தவரையும் உங்களுக்கு ரேராக அது மாதிரி பிரச்சனைகள்லாம் பெருசாக இல்லைன்னே சொல்லலாம்.